ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் நல்லவராய் இருக்கிறார். நம் தேவன் நினைவு கூறுவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த சாட்சியை நீங்க கேட்டீர்கள். எப்பேற்பட்ட பாத்திரங்களை எடுத்து கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைய செய்தி கூட, இன்றைய சாட்சி என்னவோ அதே தான் இன்றைய செய்தியும். தேவன் நம்மை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரம் நாம் பார்த்தோம், அற்பமானவைகளை அற்புதமாய் பயன்படுத்துகிற தேவன் இந்த வேளையில நம்மை நினைவு கூறுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தர் யாரை நினைவு கூறுவார்? எப்பேற்பட்ட ஜனங்களை கர்த்தர் நினைவு கூறுவார்? அவர் நினைவு கூர்ந்தால் என்ன நடக்கும் என்பதை இன்றைய செய்தியில நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள எனக்குள்ள ஆவியானவர் உணர்த்துகிறார். ஜெபிப்போமாக. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கிருபையாய் நேசிக்கும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய ஆண்டவரே சாட்சியில நீர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. நீர் ஜீவனுள்ள தேவனாகவும் நீர் உயிர்த்தெழுந்த தேவனாகவும் எங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கேயோ பிறந்த எங்களை இங்கு கொண்டு வந்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு முறையாய் எங்கள் மத்தியில நீர் கிரியை செய்வீராக ராஜா. உன் கிருபை ஒரு முறையாய் எங்களை தாங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் யாரை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை இன்றைய செய்தியில நான் உங்கள் மத்தியில வாசிக்க கேட்கிறேன். யாரை தேவன் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கிறேன். ஈசாயை பலியிலிருந்து கழிப்பாயாக, அப்பொழுது செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்கு அபிஷேகம் பண்ணுவாயாக. நான் உனக்கு சொல்லுகிறவனை நீ எனக்கு அபிஷேகம் பண்ணுவாய் ஆக. இந்த வசனம் என்பது, இந்த வசனம் எங்கிருந்து வந்தது என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் சவுல் என்ற அரசனை விலக்கி அவனை தள்ளி தாவீது என்ற ஒரு அரசனை இஸ்ரவேலுக்கு தெரிந்து கொள்ள ஆண்டவர் சித்தம் கொண்டவராய் இருக்கும் பொழுது இந்த வசனத்தை வேதத்தில் கர்த்தர் ஒப்பிடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, சுவாசம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்கள். ஹல்லேலூயா. வேதாகமம் சொல்லுகிறது, மரித்தவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். ஆக யாருக்கெல்லாம் ஜீவன் இல்லையோ, ஆத்மாவில் மரித்திருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை துதிப்பதில்லை. ஆனால் ஜீவனுள்ள ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை எப்பொழுதும் துதிப்பார்கள். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் இயேசுவை மகிமைப்படுத்துமோ அப்பெல்லாம் நம்ம ஆத்மா சும்மா இருக்காது, கர்த்தரை துள்ளி துதிக்கும். ஆமென். இந்த வேளையில வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மனிதனை தெரிந்து கொள்ள ஒரு குடும்பத்துக்கு அனுப்புகிறார். அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தொடர்ந்து அதே வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, ஈசாவை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை, நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. நான் உனக்கு சொல்லுகிறவனை, ஆண்டவர் சொல்லுகிறார், I have named somebody to anoint a king for myself. Hallelujah. God is telling, I have named somebody. நான் ஒருவனை சொல்லி இருக்கிறேன், நான் ஒருவனை குறித்திருக்கிறேன், அவனை நீ அபிஷேகம் பண்ணு. இவன் யார் என்றால், வாசிங்க, ஒரு குறிப்பிட்ட ஈசாக் என்ற ஒரு வீட்டுக்கு ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ண அனுப்புகிறார். அனுப்பும்போது என்ன ஆகிறது? 7ஆம் வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க.
அவர்கள் வந்தபோது எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானா இருக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி பாரேன். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யாரை நினைவு கூறுகிறார் என்றால், இருதயத்திலே தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை கர்த்தர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த தேசத்தை ஆளும்படிக்காக நான் ஒரு அரசனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் இந்த அரசனை நீ போய் நீ என்ன செய்ய அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் ஒரு வீட்டுக்கு ஒரு மனிதனை அனுப்புகிறார். ஆனால் அப்படி அனுப்பும் போது ஏதோ ஒன்று நடக்கிறது. தீர்க்கதரிசி போய் அந்த வீட்டில் உட்கார்ந்த உடனேயே வாட்டாச்சாட்டமாக இருக்கிற ஒரு எலியாவை பார்த்து, இவன் தான் தேவன் குறிப்பிட்ட ஆளா இருக்கும் என்று எழுந்து உடனே அபிஷேகம் பண்ண போகிறார். கர்த்தர் உடனே பேசுகிறார், நான் இந்த ஆளை அபிஷேகம் பண்ணவில்லை, இவனை நான் புறக்கணித்திருக்கிறேன். நான் மனிதன் பார்க்கிறது போல அல்ல, என்னுடைய பார்வை வேற என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், மனிதனோ தன்னுடைய உடல் ரீதியை பார்க்கிறான். ஆனால் கர்த்தர் தன்னை உண்மையாய் ஆராதிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தேவ ஜனமே, இந்த மனுஷன் என்ன நினைக்கிறான், அந்த மனுஷன் என்ன நினைக்கிறான் என்று நினைக்க அவசியமே இல்லை. நம்மை கர்த்தர் காணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் சிந்தனையை கர்த்தர் காணுகிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. You need not to worry about any people in this world. God is only watching your heart, my brother. Whom God can remember. God can only remember the people whose heart is truly worshiping Him. It's not the God who judges the people outward appearance. In outward appearance, somebody may look very mighty or some may look very pretty as well. But God who calls you, He sees your heart. The heart condition is very important for God. Amen. இதயத்தை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில் எலியாவை பார்த்து இவனை நான் புறக்கணித்தேன் என்று சொல்லுகிறார். வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ஈசாய் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். அப்பொழுது ஈசாய் அப்னதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பதாக நடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளுடைய தகப்பன் இப்பொழுது இரண்டாவது மகனையும் கூப்பிட்டு இப்பொழுது தீர்க்கதரிசி முன்பதாக நடக்க வைக்கிறார். என்னத்துக்காக? ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்காக. மகனை நீ எழுச்சி கொஞ்சம் இன்னொரு நல்ல வாட்டாச்சாட்டமா இருக்கிற உங்க மகனை அனுப்புகிறார். என்ன நடந்தது வாசிங்க. ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். Now the father is again arising a third son and asking him to walk before the prophet to anoint him as a king. And the Bible says God even rejected him. Because our God is not a God who judges or who chooses the people by seeing their status or seeing their education system or seeing their outward appearance, but the God who chooses the people is the God who sees always the heart's condition, how the heart is, how in his heart he is serving God, how pure his heart before God. God needs your heart, my brother. God needs your heart, your sister. என் சகோதரனே, என் சகோதரியே, உன் இதயத்தை கர்த்தர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். வெளி தோற்றத்தில் எப்படி இருக்கிறாயோ அது தெரியாது. ஆனால் உன்னுடைய இருதயத்தில் நீ எவ்வளவு உத்தமமாய் இருக்கிறாய். இருதயத்தை எந்த மனிதனும் காண முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் இருதயத்தை காண முடியும் என்றால் அவர் கர்த்தராகிய தேவன் ஒருவரே, அவர் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. இந்த வேளையில பாருங்க, 3 ஜனத்தையும் அவர்கள் எல்லாம்
அறிந்தவர்கள், மிகவும் தேறினவர்கள். உலகம் அவனை பார்த்த உடனே தெரிந்து கொள்ளும் இவன் வல்லவன் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கோ அவன் வல்லவனாய் காணப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக பண்ணினான். பாருங்க, ஒரு தகப்பன் அவனுக்கு 8 பிள்ளைகள், 7 பிள்ளைகளையும் சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக சொல்கிறான். அடுத்து நீ போப்பா, அடுத்து நீ போப்பா, அடுத்து நீ போப்பா என்று சொல்லி ஒவ்வொருவரையும் கடந்து போக பண்ணும்போது 7 பேரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. 7 பேரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. பிள்ளைகளுடைய சொந்த தகப்பன் 7 பிள்ளைகளை அனுப்புகிறார். 7 பிள்ளையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வீட்டிலே தான் நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் குறிப்பிட்ட வீட்டிலே ஜெசி என்ற ஒரு மனுஷன், ஆங்கிலத்தில் இஸ் கால்ட் ஜெசி, தமிழ்ல அவருடைய பேர் என்ன? ஈசா. ஹல்லேலூயா. ஈசாவுடைய வீட்டில் நான் தாவீது, ஈசாவுடைய வீட்டில் நான் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் 7 பிள்ளைகளையும் கடந்து போக வைத்து 7 பிள்ளைகளையும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொள்ளவில்லை. எல்லாம் மனநொந்து வந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. சிலர் கண்ணீரோடு வந்திருப்பீங்க. ஆனா இந்த ராஜா கதையை நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? நம் தேவன் நினைவு கூறுகிற தேவன். உண்மையாய் கர்த்தரை தேடுகிற ஜனங்களை நினைவு கூறுகிற தேவன். கர்த்தர் யாரை நினைவு கூறுவார்? உண்மையாய் அவரை தேடுகிறவரை கர்த்தர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டார். பாருங்க, 7 பேரையும் கடக்க வைத்த பிறகு 7 பேரும் கர்த்தர் நிராகரித்த பின்பு இந்த தகப்பனும் அமைதியாய் விடுகிறான். தீர்க்கதரிசிக்கு இப்பொழுது ஒரு குழப்பம். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அதுல நிச்சயமாய் ஒரு பொருள் இருக்கும். ஹல்லேலூயா. Hallelujah. Because the God we worship, He will never do mistakes. Amen. Hallelujah. When God says something, it is amen and it is done. In this juncture, God has already proclaimed that I am going to choose a prophet, I am going to choose a king from this family. Hallelujah. But all the 7 people are passed away, but no one has chosen by God. Hallelujah. Now the prophet is confused and the father is forgotten. Hallelujah. தீர்க்கதரிசி கொழும்பி போயிருக்கிறார், தகப்பனோ மறந்து போயிருக்கிறார். Hallelujah. யாரை குறித்து? ஒரே ஒரு மனிதனை குறித்து. ஹல்லேலூயா. இப்ப தீர்க்கதரிசி கேட்கிறார், இவனத்தானா உன்னுடைய பிள்ளைகள்? அடுத்தது வாசிங்க. அதற்கு அவன் இவன் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இவர்கள் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். 8வது நம்பர். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஆடு மேய்க்கிறவன். Calvary. He is not fit. Hallelujah. அவன் ஆடு மேய்க்கிறவன். Calvary. Praise the Lord. இவர்கள் தான் பயிற்சித்தவர்கள். இவர்கள் தான் போருக்கு போய் அனுபவத்தை பெற்றவர்கள். Hallelujah. ராணுவத்தில் இருந்தவர்கள். அவனோ ஆடு மேய்க்கிறவன். Calvary. அற்பமானவன். Amen. தீர்க்கதரிசி சொல்றார், வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. கர்த்தர் உன் மகன்களை எல்லாம் வர சொல்லும் போது இவன் என்ன செய்யணும்? அவனையும் கூப்பிட்டு இவங்க மத்தியில நிக்க வச்சு வர வச்சிருக்கணும். அவங்க அப்பா பெத்த தகப்பனுடைய கண்ணுக்கு பிள்ளை வந்து உதவாதுவன். பெத்த தகப்பனுடைய கண்ணுக்கு பிள்ளை வந்து இதற்கு சரியில்லாதவன். அதனால அவங்க அப்பா அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அவனுக்கு ஆள் அனுப்பி கொண்டு வா. வாசிங்க. அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அவன் வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான்.
அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா. அவன் தூரத்துல வரும்போது அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. வெறும் அப்பா ஆளை அனுப்பி கூப்பிட்டு இருக்கிறார். ஆனா வேதாகமம் சொல்லுகிறது அவன் தூரத்தில் வரும்போதே கர்த்தர் சொல்லுகிறானா, இவன் தான் எழுந்திரி போய் அபிஷேகம் பண்ணு. God cannot wait. He waited too long. Hallelujah. Because human process is going on, but God already planned it. God already planned it. Hallelujah. நிறைய காரியங்கள் மனிதர்கள் நமக்கு விரோதமாய் செய்யலாம். நிறைய காரியங்களில் மனிதர்கள் உன்னை மறந்து விடலாம். நிறைய காரியங்களில் உன்னுடைய சொந்த பெற்றோர்கள் உன்னை கைவிடலாம். உன்னுடைய பெற்றோர் தகப்பன் உன்னை நேசிக்காமல் இருக்கலாம். உன்னுடைய பெற்ற தாய் உன்னை நேசிக்காமல் இருக்கலாம். உனக்கு வேண்டியவர்கள் உன்னை வெறுத்து விடலாம். ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், தேவன் உன்னை நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறார். God you worship, He remembers you. நீ தேவனை ஆராதிக்கும் போது உன்னை யார் கைவிட்டாலும் சரி, உன்னை எப்பேற்பட்டவர்கள் கைவிட்டாலும் சரி, உன்னை தேவன் நேசிக்கிறவராக இருக்கிறார். தேவன் உன்னை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். இவன் சொந்த தகப்பனாலும் மறக்கப்பட்டவன், சொந்த பெற்றோர்கள் மறந்தாலும், சொந்த சகோதரர்கள் மறந்தாலும், இவன் தூரத்தில் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறவனை இயேசு தேவன் நினைவு கூர்ந்து, யெகோவா நினைவு கூர்ந்து அவனை ஆள் அனுப்பி வர வைத்து அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில தேவ ஜனமே, உன்னை மறந்தவர்கள் யார்? Is people forgotten you? Is your own family people neglected you? Is your own parents underestimated you? I tell you something, God loves you. God remembers you. God has a plan for you. தேவனை நீ ஆராதிக்கும் போது தேவன் உன்னை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். தாவீது கர்த்தரை ஆராதிக்கிறவன். ஒரு தேசத்தை ஆள வேண்டும் என்றால் வெறும் ராணுவ பயிற்சி மாத்திரம் இருந்தால் போதாது, வெறும் அறிவு இருந்தால் போதாது, பண பலம் இருந்தால் போதாது, பெரிய சரீரம் இருந்தால் போதாது. உனக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் தேவை. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். காரணம் என்ன? இவன் தேவனை ஆராதிக்கிறவன். தேவனை ஆராதிக்கிறவன். ஆராதிக்கிற ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டு தனக்கென்று கர்த்தர் பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை மறந்து விட்டார்களா? நீ ஒருவேளை துக்கத்தில் இருக்கிறாயா? ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி நீ உன் இருதயத்தில் உண்மையாய் தேவனை ஆராதித்தால் எங்கிருந்தாலும் உன்னை தேவன் தூக்கி நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீ எந்த தேசத்தில் இருந்தாலும், நீ எவ்வளவு தூரம் இருந்தாலும், உன்னை யார் மறந்தாலும் உன்னை மறவாத இயேசு உன் மேல் நோக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். உன் மேல் சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறவர்களை தேவன் மறப்பதில்லை. இரண்டாவது, தேவன் யாரை நினைவு கூறுகிறார்? அப்போஸ்தலரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாக கெர்னிலேயு எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன், நூற்றுக்கு அதிபதியாகிய குர்நேலியு என்னப்பட்ட ஒரு மனுஷன் சிசிலியா பட்டணத்திலே இருந்தான். சிசிலியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இவன் யாருங்க? இத்தாலி பட்டணத்தை சேர்ந்தவன், ரோமன். இவன் யூதன் அல்ல, தேவனை அறிந்த கோத்திரத்தில் பிறந்தவன் அல்ல. இவன் வேதாகம கல்லூரியில் படித்தவன் அல்ல. இத்தாலி தேசத்தை சேர்ந்த புறஜாதி.
புத்திரவாதியான். Hallelujah. ஆனால் இவன் தேவனை தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இரண்டாவது இவன் ஜெபம் பண்ணினான். மூன்றாவது இவன் தானமும் தர்மமும் செய்தான். செய்து கொண்டே போனான். குடும்பத்தோடு தேவனை ஆராதித்து வந்தவன். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே நான் உம்மை எல்லாவற்றையும் விட்டு உம்மை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டனே, என் வாழ்க்கையில உம்முடைய ஏற்றுக்கொண்டு என் மதத்தை விட்டனே, என் ஜனங்களை விட்டனே, எல்லாத்தையும் விட்டு கர்த்தரிட்ட வந்தது உண்மைதான். ஆபத்து நாளிலே உன்னை யாரும் நினைவு கூற மாட்டார்கள். இந்த உலகம் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கும். பசியாகிறவனுக்கு 10 பைசா கொடுக்காத உலகம் இது. ஹல்லேலூயா. நீ நிலம் தவறினா உன் பேரை சொல்ல கூட அவங்க வெட்கப்படுவாங்க. அப்பேற்பட்ட உலகம் இது. ஆனா தேவன் உன்னை மறவாதவர். God never forgets you, brother. All he needs is commitments. This man was committed to the true living God. He was praying and he was giving along. And he was worshipping with his family. Hallelujah. Bible says God remembered him. வாசிங்க சிஸ்டர் தொடர்ந்து. பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே, பகலில் ஏறக்குறைய 9 மணி வேளையிலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு, பிரத்யட்சமாய் ஒரு தரிசனத்தை கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவர் சந்நிதியில் வந்திருக்கப்பட்டிருக்கிறது. அவர் சந்நிதியில் வந்திருக்கப்பட்டதான். ஹல்லேலூயா. தேவனுடைய சந்நிதியில் எது போவோம் தெரியுங்களா? தேவனுடைய சந்நிதியில எது போவோம்? உன்னுடைய ஜெபமும் உன்னுடைய தான தர்மம் தான் போகும். வெறும் ஜெபம் பண்ற பிரதர் அப்படின்னா நடக்காது. ஒரு பிரச்சனை வரும்போது பிரேயர் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு அனுப்பிச்சிடுறது. மினிஸ்ட்ரி இஸ் 2 ways. யாக்கோபு புத்தகத்தை படிங்க. கிருபையால ரட்சிக்கப்பட்டோம், ஆனா அது கிரியையில நீ காட்டலனா உன் விசுவாசம் செத்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. எல்லாம் சொல்லுங்க, by faith I am saved. What is the evidence of your salvation? You have to show it in action, my brother. Otherwise you are cheating yourself. I may preach the whole gospel to you, but in my deeds when I fail to do it, then whatever I believe it's vain. It's vain. இயேசு வல்லமை உள்ள தேவன், நன்மை செய்து சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மறக்க கூடாது. வெறும் சுவிசேஷம் சொல்லவில்லை, நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டாய் என்றால் உன் கிரியையில காட்ட வேண்டும். Amen. Verum God loves you, brother. You don't love. Only God loves you. Devil also knows that God loves you. There is no doubt about it. But we have to show it in action. My God is dwelling in me, so that I love you too. Hallelujah. I can be hungry for one time, brother. I can feed somebody because night I am going to have my food. This is what Jesus expects from us. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Christian life is not preaching. It's practicing. Amen. It's practicing. Hallelujah. It's practicing. Hallelujah. Amen. Let us say, let us practice Christianity. Let us practice Christianity. Hallelujah. Hallelujah. Amen. வாசிங்க சிஸ்டர், 4ஆம் வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரை என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்ற மறுபெயர் கொண்ட ஒரு மறுபெயர் கொண்ட சீமோனை அழைத்து
என்கிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்வான் என்றான். ஹல்லேலூயா. என்ன நடந்தது என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு ஊற்றப்பட்டார்? வெறும் 120 பேர் தேவனோடு இயேசுவோடு கூட இருந்தவருக்கு ஊற்றப்பட்டார். அப்படி உங்களுக்கெல்லாம் ஒரு விசுவாசம், நமக்குள்ளே மாத்திரம் தான் வல்லமை இருக்கிறது, வேற எந்த ஜாதிக்காருக்கும் எந்த பாஷைக்காருக்கும் எந்த மொழிக்காருக்கும் அல்ல, நம்ம தான் ரொம்ப ஸ்பெஷல் பீப்புள், இயேசு நம்மை மாத்திரம் தான் நேசித்தார் என்று தெரிந்து இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது புறஜாதியார்களுக்கும் கர்த்தர் ஆவியானவரை ஊற்றப் போகிறார். நம்ம எல்லாம் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். நாம் யூதர்கள் அல்ல, நாம் அனைவரும் புறஜாதியார்கள். ஆனால் இந்த விஷயம் தெரியாத யூதர்களுக்கு. ஆனால் இதற்கு கருவியாக கர்த்தர் ஒரு கொர்நேலியுவை தெரிந்து கொள்கிறார். அவங்க வீட்டுல இப்படிதான் ஒரு மீட்டிங் நடக்கிறது. பேதுருவை ஆள் அனுப்பி கூப்பிடுறாங்க. பேதுரு ஒத்துக்கிறதுல, கர்த்தர் போ பேசுன்றாரு. பேதுரு பேசும் போதே ஆவியானவர் ஊற்றப்பட்டாராம். எல்லாரும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்களாம். இந்த கருவியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? Why God remembered him for this special task? Because of his commitment. He was praying. He was giving along. அவன் ஜெபிக்கிறனோ, அவன் தர்மம் செய்கிறனோ இருந்தபடியால் தேவன் இவனை நினைவு கூர்ந்து இவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல இந்த மழையும் பாராமல் குளிரும் பாராமல் இவ்வளவு நீங்க செலவு பண்ணி இந்த இடத்துல வசனத்தை கேட்க வரீங்களே, உங்களை கர்த்தர் நிச்சயமா நினைவு கூறுவார். கர்த்தர் நிச்சயமா நினைவு கூறுகிற தேவன். இன்னொன்னு, தேவன் எதை அறிந்தவராயிருக்கிறார் என்றால், யோவான் எழுதிய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலில் இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், செப்பானிகள், சூம்பின உருப்படியவைகள், முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கிய பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுத்தமாவான். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு குளம் இருந்ததாம். அந்த குளத்துக்கு பேரு பெதஸ்தா குளம். ஏன் அந்த குளத்துக்கு பெதஸ்தா குளம் என்றால், அதுக்கு 5 மண்டபங்கள், 5 வாசல்கள் இருந்ததாம். இந்த குளத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, சமுதாயத்துக்கு பிடிக்காத ஜனங்கள்லாம் இருப்பாங்க. சூம்பின கை உள்ளவங்க, சூம்பின உறுப்பு உள்ளவங்க, வியாதியஸ்தங்க, குஷ்டரோகிங்க, முடவர்ங்க, உலகத்துக்கு சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஜனங்கள்லாம் இருப்பாங்க. உலகத்துல நம்பிக்கை இழந்த ஜனங்கள் எல்லாம் நீங்க அங்க பார்க்க முடியும். அந்த இடம் ரொம்ப பிளசண்டான பியூட்டிஃபுல் பிளேஸ் கிடையாதுங்க. அந்த இடம் போனாவே ஒரு துர்நாற்றம் வரும். ஏன்னா வெறும் வியாதியஸ்தர்கள் இருக்கிற இடம். Hallelujah. Amen. The place is called Bethesda because it has 5 pouches in it. This place is not a very pleasant place. Hallelujah. And the people who stayed in this are the people who are rejected by the society. Because these people are suffering from different diseases.
like some are lame, leprosy, paralyzed with strokes and all kinds of disease which is incurable by doctors. They are every day expecting death and one day they are expecting the miracle. Both are they are expecting. Amen. ஆனா வேதம் சொல்லுகிறது முதலாவது வசனத்துல வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. ஆட்டு வாசல் அண்டையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு பண்டிகை வருதுன்னு சொன்னா ஜனங்களாம் ஆர்வத்தோட காத்துட்டு இருப்பாங்க. ஐயோ ஒரு பண்டிகை வருது, we have to celebrate because there is going to be a feast. Feast is always meant to celebrate. Hallelujah. In every feast you see that people are expected that they will definitely celebrate. Feast means celebration. You can see in all the churches now they are famous for celebration. If there is no salvation also no problem. As long as the celebration is there, everything is good. Amen. ஆனா இயேசுவுடைய குவாலிட்டி என்னன்னு சொன்னா on the feast day he went to Jerusalem. Whole Jewish people are going to Jerusalem to celebrate. But Jesus went to celebrate. He went to Jerusalem not to celebrate. He went to the place where people doesn't want to go. ஆண்டவர் அந்த இடத்துல போனார், பண்டிகையை ஆசரிக்க இல்ல. ஆண்டவர் எருசலேமுக்கு போனார். ஏன் போனார் என்றால் யாரும் போக விரும்பாத இடத்துக்கு இயேசு போனார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நம்முடைய ஜனங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ பிள்ளைகள் யாரும் விரும்பாத இடத்துக்கு நாம் போக வேண்டும். ஏனால் இயேசு அதை செய்தார். Jesus did it, we have to do it. Amen. We are only always comfortable to go to the place where we feel comfort. Even to the minister, to the very small level, people want to go to the place where there is comfort. But Jesus chose to go to the place where there is no comfort. Hallelujah. All world is celebrating the festival, but Jesus chose to go to the place called Bethesda. உலகமே ஆசரிக்க ஒரு பண்டிகையை ஆசரிக்க எருசலேமுக்கு போகும்போது யாரும் விரும்பத்தக்காத இடத்துக்கு இயேசு போனார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, உலகம் விரும்பாத இடத்துக்கு நான் போகிறேன். உலகம் விரும்பாததை நான் செய்கிறேன். நான் உலகத்தான் அல்ல ஆண்டவரே, நான் உமக்குரியவன். நான் உலகத்தானா இருந்தால் உலகம் என்னை நேசிக்கும். நான் உலகத்தானா இராதபடியால் உலகம் என்னை பகைக்கிறது. ஏனெனில் என்னை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறேன். ஏன் தேவன் என்னை பிரித்தெடுத்தார்? ஏன் தேவன் என்னை பிரித்தெடுத்துகிறார்? உலகம் விரும்பாததை செய்வதற்காக. ஹல்லேலூயா. உலகம் விரும்பாததை செய்வதற்காக இவர் பெதஸ்தாக்கு போகிறார். அங்க போய் வாசிங்க சிஸ்டர் தொடர்ந்து. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் அங்கு இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஹல்லேலூயா. ஆமென். ஆராதிக்கிறவனை இயேசு நினைவு கூறுகிறார். எல்லா ஜனங்களும் கைவிட்டவனை இயேசு நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கண்ணீரோடு வியாதியில துன்பப்படுகிறவனை இயேசு நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். இவன் எவ்வளவு வருஷங்க? 38 வருஷம். பைபிள் எப்படி இருக்கு? 38 வருஷம் இவன் வியாதியஸ்தனா இருந்தான், ஆகையால் இயேசு போனார்னு இருக்கா? இல்லங்க. இவன் வெகு காலமாய் வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் ஒரு அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து இயேசு அறிந்தவராயிருந்தாராம்.
in this bed for very, very long time. Bible says like this. He knew that he had been now a long time in this case. Which case you are suffering now? Whatever the case may be, nothing is impossible with Jesus. Nothing is impossible with Jesus. God remembers your case, my brother. God remembers your case, my sister. Your case may be a medical case, or your case may be a visa case, or your case may be anything. But Jesus knows you. Jesus knows your case. Bible says so. வேதாகமம் சொல்லுகிறது அது சத்தியம். இயேசு இவன் வெகு காலமாய் இப்படுக்கையில் இருக்கிறான் என்று அறிந்தவராயிருந்தார். ஹல்லேலூயா. 38 வருஷங்க. அப்ப இயேசுக்கு எவ்வளவு வயசு தெரியுமா? பூமி மேல 33 வயசு இருக்கலாம் வச்சுக்கல. ஏன்னா 33க்கு மேல இல்ல, அதனால மினிமம் 33 தான் வச்சுக்கல. இயேசு பூமியில பிறக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாலே அவன் கொளுத்துக்கிட்ட போயிட்டான். ஏன்னா 38 வருஷம் அவன் வியாதிது வயசு. அவன் வியாதிது வயசு எவ்வளோ? 38 வருஷம் அவனுக்கு வியாதி. இயேசுக்கு வயசு 33 அப்போ இவனை சந்திக்கும் போது. அப்ப இயேசு பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இவங்கிட்ட கத்துக்க வேண்டியது நம்ம நிறைய இருக்கு. அவன் கொடுத்துக்கிட்ட வந்த உடனே எல்லா ஜனங்களும் அந்த கொளுத்துக்கிட்ட அப்படியே பார்த்துனே இருப்பாங்க. அந்த தேவதூதன் வந்து ஒருத்தன் குளத்தை கலக்குவான். அவன் காலையில வந்து கலக்குவானோ, சாயங்காலத்துல வந்து கலக்குவானோ, ராத்திரில வந்து கலக்குவானோ தெரியாது. ஆனா எப்ப கலக்குறானோ, யார் முதல் குதிக்கிறாங்களோ அவங்க தான் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் குணமாவார்கள். அப்ப இவன் வந்து 1 வருஷம் ஆயிக்கும்னு நினைச்சுக்கல. இவன் கண் முன்னால ஒருத்தன் வந்து குதிச்சு சொஸ்தமாயி போவான். இவனும் போய் ட்ரை பண்ணிக்குவான். ஆனா ஈரமா வந்திருப்பான். ஏன்னா இவனுக்கு முன்னால அவன் குதிச்சுட்டு இருப்பான். 2 வருஷம் ஆயிருக்கும். 2 வருஷமா இவன் பாப்பான், என்ன ஆண்டவரே 2 வருஷமா நான் இருக்கிறேன், ஆனாலும் நான் சொத்தமாவலியே, ஒரு துக்கம். 5 வருஷம் ஆயிருக்கும். பரலோகத்துக்கு இவன் அப்ளிகேஷன் போயிருக்கும். இயேசு பூமிக்கு வரும்போது ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு கணக்கு. அல்லேலூயா. ஏன்னா அவர் 33 வருஷம் தான் பூமியில இருந்தாரு. ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய போறோம்ன்றது அவருடைய கணக்கு. 3 வருஷம் ஊழியத்துல எங்க போக போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம். இப்ப மனுஷனே ஒரு டைரி யூஸ் பண்றானா, வானத்தையும் பூமியும் படைத்தவர் வந்திருப்பாரு, ஒரு வினாடி அவருக்கு வச்சப்படுத்திருப்பாரா? அல்லேலூயா. அவருடைய ஹெவன்லி டைரியில இவனை சந்திக்கதான் காடு ஒரு பிளான். That's why God never went to the feast to waste time. He came to meet this man. Amen. Amen. Glory to Jesus. Amen. Oh shakabala turabala shantunaraba இயேசுக்கு நன்றி. Hallelujah. இவனை சந்திக்க இயேசு வந்தார். Praise the Lord. இவனை சந்திக்க இயேசு வந்தார். ஆமென். Hallelujah. Amen. எப்படி ஒரு நினைவு கொடுக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். Hallelujah. நீ நினைக்கிறியா நான் கைவிடப்பட்டேன்னு? மனுஷன் உன்னை கைவிட்டுலாம், ஒரு பொழுது இயேசு உன்னை கைவிட மாட்டான். God never forsakes you, my brother. God never forsakes you. He loves you. 5 வருஷம் ஆயிருக்கும், 6 வருஷம் ஆயிருக்கும், 38 வருஷம். இந்த 38 வருஷமா இவன் ஜனங்க விழுந்து சொத்தமாக தான் பார்த்துக்கிறானே தவிர, ஆனா இவனால போய் விட முடியல. அவன் இயேசு பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறேன். ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கிறார்? அந்த வாசிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். விரும்புகிறாயா என்றார். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொஸ்தமாவதில்லை தெரியுமா? அவங்க சொஸ்தமாவதுக்கு விருப்பமே கிடையாது. ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துப்பாங்க, காலில்
பெருசா கட்டு போட்டுக்குது. அது எதிர்க்கவே ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் பிச்சை எடுத்துப்பான். உள்ள போனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயா அவனை சுத்தமாக்கிடுவாங்க. ஆனா அவனுக்கு போய் சுகமாக்க இஷ்டம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி கட்டு இருந்தா தான் பிச்சை எடுக்க முடியும். அவனை கேட்டு நீ சுத்தமாவா விரும்புறான்னா இல்ல இப்படியே கிட்டானுவான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா டெய்லி அது இருந்தாதான் பிச்சை. அதனால ஆண்டவனை பார்த்து கேட்கிறாரு, நீ சுத்தமாக விரும்புகிறாயா? அவன் விருப்பத்தோடு இருக்கிறான், எதிர்பார்ப்போடு இருக்கிறான். அல்லேலூயா. விருப்பத்தோட எதிர்பார்ப்போட தான் கர்த்தர் உன்னை தொடுவார். விருப்பம் இல்லாதவங்களை தொட மாட்டார். கொஞ்சம் பேர் கேட்பாங்க, அப்படின்னா எங்க ஆண்டவர் ஆஸ்பத்திரியில போய் எல்லாத்தையும் சுத்தமாக்கிட கூடாது? எல்லாத்தையும் ஆக்க அவர் வல்லவர். முதலாவது எல்லாரும் ஆண்டவர் என்ன சுத்தமாக்கணும்னு விரும்புகிறாங்களா? இயேசு என்ன சுத்தமாகணும் யாருக்கு விருப்பம் அவனை தான் கர்த்தர் சுத்தமாப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உன்னை சுத்தமாக நீ விரும்புகிறாயா? Would you like me to be healed? Will you like to be get healed? God is asking a direct question. Are you willing to be healed? It's left to our likeness, my brother. The choice is ours. Again, the choice is ours. Hallelujah. அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லையே. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே, நான் தவிக்கிற நாளிலே எனக்கு யாரும் இல்லையே, நான் கஷ்டப்படுகிற நாளிலே எனக்கு யாரும் இல்லையே. அநேக பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் இருந்தாலும் தங்கள் பிரச்சனையில் பிள்ளைகள் இல்லை. அநேக பிள்ளைகளுக்கு பெற்றோர் கைவிடப்பட்ட சூழ்நிலை, அநேகருக்கு சொந்த பந்தங்கள் கைவிடுகிற சூழ்நிலை, அநேகருக்கு டாக்டர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை. எனக்கு யாரும் இல்லையே, யாரும் இல்லையே என்பது ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகமே உன்னை விட்டு விடலாம், உலகமே உன்னை நிறுத்தி விடலாம், எல்லாரும் உன்னை கைவிட்டு விடலாம். ஆனால் எல்லாம் கைவிட்டாலும் யாராலே கூடாமல் போனாலும் ஒருவர் இருக்கிறார். With him everything is possible. He is Jesus. He is Jesus. Hallelujah. இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லை. Are you willing? He is ready. Are you willing? அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? உன்னை பார்த்து கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நட. பாருங்க, 38 வருஷமா ஜனங்க சுத்தமாய் போயினேங்கிறாங்க. ஒரு நாள் இப்படி கோச்சின் இப்படி உட்கார்ந்து இல்ல, எப்போ நான் ஒரு நாள் அதுல போய் விழுந்த படையில 38 வருஷம் ஆயிடுச்சுன்னா என்ன தெரியும் வாழ்க்கையில, எனக்கு இந்த ஈலிங்கா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போலங்க. நாளானாலும் அவன் நம்பிக்கை சாகவில்லை. His hope never die. His hope never die. He always have a hope. One day I am going to be healed. ஒரு நாள் நான் சுத்தமாக போகிறேன், ஒரு நாள் நான் சுத்தமாக போகிறேன். ஆண்டவர் அவனுக்கு தண்ணியில சுகம் வைக்கல, வார்த்தையில சுகம் வச்சிருந்தார். அவன் தண்ணியே பார்த்திருந்தான். ஆனா ஒரு நாள் தேவன் வந்து கலக்குவாரன் பார்த்துதான் ஆண்டவர் அவன் விசுவாசத்தை கலக்கிட்டார். Amen. He stirred up his faith. Instead of stirring the water, he stirred up his faith and said, take your bed and walk. When Jesus speaks in your life will be reversed. இயேசு வாழ்க்கையை கட்டளையிட்டால் உன் நிலைமை மாறும். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் அவன் பெட்டுக்கு கட்டப்பட்டு இருந்தான். படுக்க 38 வருஷம் அவனை சொன்னது நின்றுச்சு. 38 வருஷம் அவன் சொன்னா எனக்கு யாரும் இல்லையே, குளிக்கல. 38 வருஷம் அவன் பெட்லியே எல்லாம் போயிட்டு இருப்பான். 38 வருஷமா அவனுடைய அழுக்கு அப்படியே இருக்கும். அவன் கிட்ட போனாலே துர்நாத்தம். அதையும் பாராமல் அவனை அறிந்தவராய் இயேசு அவனிடத்தில் போனார். ஹல்லேலூயா. நீ என்ன நிலைமையில இருந்தாலும் உன்கிட்ட இயேசு வர தேவனா இருக்கிறார். உன்னை தொடு அவர் தேவனா இருக்கிறார். உன்னை நினைவு கூர்ந்த தேவனா இருக்கிறார். அவனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இவ்வளவு நாள்
உன் படுக்கைதான் உன்னை சுமந்து நின்றுச்சு. உன் வாழ்க்கையில இயேசு வந்துட்ட பிறகு இனி உன்னை படுக்க உன்னை சுமக்காது. எது உன்னை அடிமைப்படுத்தி வச்சு நிச்சோ நீ அத்தை சுமந்து கொண்டு நட. நீ அத்தை சுமந்து கொண்டு நட. இவ்வளவு நாள் உன் படுக்கை உன்னை சுமந்து கொண்டிருந்தது. ஆனா இப்போ நீ உன் படுக்கை சுமந்து கொண்டு நட. உலகம் பார்த்தா சொல், இனி நான் இந்த படுக்கைக்கு அடிமை இல்லை. என் வாழ்க்கையில இயேசுவை சந்தித்து விட்டார். ஆகையால் படுக்கையை நான் சுமக்கிறேன். ஹல்லேலூயா. இனி உன் வாழ்க்கையில் எது அடிமையா இருந்துச்சு சரி, speak to Jesus. Speak to Jesus and say, Lord, I need you today. I want my life to be changed. என் வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே, நான் உனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லாமா? ஹல்லேலூயா. நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு வியாதினாலும் சரி ஒரு முறையாக ஒப்புக் கொடுங்க. முடிவுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். அநேக சிக்காக்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். சில பிரேயர் ரிக்வெஸ்ட் வந்திருக்குது, ஜெபம் பண்ண போறோம். அதுக்காக இந்த வேளையில நம்ம ஜெபம் பண்ணலாங்க. நீங்க என்ன பிரச்சனைனாலும் சரி கர்த்தருக்கு ஒப்புக் கொடு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே மீட்போமாக சொல்ல. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீ வேண்டும். நீ என் வாழ்க்கையில வாழும் ஆண்டவரே. என்னை நிறைவு கூறும் ஆண்டவரே. நீங்க நினைக்கலாம் நான் வேற மாசத்துல வேற ஜாதியில இருந்து வந்துக்கிறேன். ஜாதி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவன் அல்ல. நான் போன வாரமே சொன்னேன், அவர் உலகத்துக்கே தேவன். அவர் பூமியில வந்த நோக்கம் உலகத்தை ரட்சிக்க பூமிக்கு வந்தார். He came to save the world. யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கண்ணீரில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பணத்தேவையில் இருக்கிறாங்களோ, உங்களை சந்திக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஐயா, நீ வெறும் கிறிஸ்தவனுக்கு நினைக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்தவத்தை உருவாக்க வரவில்லை. இயேசு உலகத்தை ரட்சிக்க வந்தார். He came to save the world. He came to build his kingdom. He came to make disciples. He loves you, my brother. He loves you, my sister. Hallelujah. கரங்களை மாத்திரம் நீங்க தூக்கி கட்டுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீ தேவையானவரே. என் வாழ்க்கையில நீ தேவையானவரே. Lord, I need you, Lord. I need you. Come into my heart. Come into my heart. Come into my heart, Lord. என் வாழ்க்கையில வாரும். என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. சோரமா. Thank you, Jesus. ஓ ரஹ்மான் ஆண்டவரே, இந்த வேளையில அப்பா ஒவ்வொரு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீரில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா துக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வீசா பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வழிகட்ட முடியாமல் பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தன் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட ஜனங்கள், நம்முடைய சொந்த ஜனங்களால் கைவிடப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நேசிக்கிறீர். நீ நினைவு கூர்ந்த தேவனாய் இருக்கிறார். உண்மையாய் எங்கள் மத்தியில் வாசம் செய்யும். உண்மையாய் எங்கள் மத்தியில் வாசம் செய்யும். Hallelujah. 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 Glory be to God in the mighty name of Jesus. ஒவ்வொருவரையும் தொடுமான். இந்த வேளையில தொடுமான். நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வேளையில கையை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வல்லமையின் கரம் ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு கரங்களை தொடுகிறாங்க. ஒவ்வொரு அடிப்பட்ட இடத்தை தொடுகிறாங்க. ஒவ்வொரு கேன்சர் வியாதியை இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே கடிந்து சபிக்கிறோம். Let your anointing come upon them. Let the fire of God come upon them. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Lord, let your mighty hand touch everybody. கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். கண்ணீரில் இருக்கிறவர்களை தொடட்டும். வேலை இல்லாதவர்களை தொடட்டும். பிரச்சனையில் இருக்கிறவர்களை தொடட்டும். ஆண்டவரே, இந்த வேளையில ஒவ்வொருவரையும் சுத்தமாக்கும். Let there be healing, Lord. Let there be anointing, Lord. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிசாசின் கட்டுகளை உடைக்கிறோம். ஒவ்வொரு மாந்திரீக கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் கட்டுகிறோம். Let there be healing. In the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் தகப்பனே.